ஹலோ மக்களை, பிப்ரவரி 2 சலங்கேலி ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பூமியும் ககனும் வந்து அந்த ஐஸ் ரூமில் மாட்டிக்கிறாங்க. நேரம் ஆக ஆக பூமி வந்து அன்கான்ஷியஸ் ஆயிடுறா. ககன் வந்து அவனுக்கும் நடுங்கிட்டு இருக்கான். ஹெல்ப்மின்னு கத்துறான். அந்த சைடு யாருமே இல்லை. கேபி வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கேபி வந்து அவங்கள பூமியை காப்பாற்ற வரான். அவனுக்கு வந்து ககன் அங்கே இருக்கிறது தெரியாது. உடனே அந்த ஐஸ் ரூமை பார்த்துட்றான். உடனே பூட்டு போட்டுருன்னு பார்த்துட்றான். அதுக்கு அடுத்து கிட்ட வந்து பார்க்குறான். அங்கே பூமி வந்து அந்த பூமி அங்கே உள்ளே இருக்கா. ஆனால் அதே நேரத்தில் ககனும் உள்ளே தான் இருக்கான். ககன் வந்து ஹெல்ப்மின்னு காப்பாற்றுறான். அப்போ தான் கேபி வந்து ரியலைஸ் பண்ணுறான், ககனும் இதே ரூமில் தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த பூட்டை உடைக்கிறது ஒரு கம்பி எடுத்துகிட்டு வந்து அந்த பூட்டை ஃபுல்லாக உடச்சிட்றான். உடச்சிட்டு அவன் வந்து ஒளிஞ்சிக்கிறான். ககன் வந்து பார்க்குறான், அந்த சைடு யாருமே இல்லை. யார் காப்பாற்றினான்னு ககனுக்கு தெரியல. உடனே அவன் பூமியை அன்கான்ஷியஸாக இருக்கனால பூமியை தூக்கிட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு கார்கிட்ட வரான். கேபி வந்து அந்த கார்கியை வந்து ஒளிச்சு வச்சுருக்கான். ஒளிச்சு வச்சுட்டு கார்கிக்கு வந்து பார்க்குறான். கார்கி இல்லை. அதுக்கடுத்து திரும்ப அதே அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறான். இன்னொரு வேர் ரூம்குள்ளே அந்த கோல்ட் ரூம் பக்கத்தில் வேர் ரூம் கிட்ட போய் அவளுக்கு வந்து இந்த நெருப்பு இந்த கட்டையெல்லாம் எடுத்து வச்சு நெருப்பு உருவாக்கி அவளை வந்து சூடு இருந்துச்சுன்னா அவள் கான்ஷியஸ் ஆயிடுவான்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். பூமியும் கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஷியஸ்க்கு வரா. கான்ஷியஸ்க்கு வந்தோன்னா அவங்க 2 பேரும் அந்த மாதிரி ஹக் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதை வந்து கேபி வந்து மறைஞ்சிருந்து பார்த்துட்டு அவன் வந்து சாரதாவுக்கு ஃபோன் பண்ணுறான். சாரதா வந்து அங்கே வீட்டில் பயந்துகிட்டே இருக்கா. ஐயோ இவ்வளோ நேரம் ஆச்சே, ககன் எங்கே போனான், ககனே இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு அவள் கடவுள்கிட்டலாம் பிரார்த்தனை வச்சிட்ருக்கா, ககனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அந்த மாதிரி. அப்புறம் வந்து கேபி வந்து சாரதா கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உன் பையன் சேஃபாக தான் இருக்கான், நீ எதுக்கும் பயப்படாத, நீ நல்லபடியாக தூங்கு அப்படின்னு சொல்கிறான். எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள் அப்படின்னா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் பாதுகாப்பான ஒரு இடத்துல தான் ககன் இருக்கான், நீ எதுக்கும் பயப்படாத, நீ நிம்மதியாக தூங்கு, காலையில் வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் வந்து மீரா வந்து இங்கே ரொம்ப கவலையெல்லாம் இருக்கா வீட்டில். ஐயோ பூமிக்கு என்னாச்சோ ஏதாச்சும் கவலையிலே இருக்கா. ஏசிபி 9 எஸ்ஐ ராஜேந்திரும் வந்து 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா சரத்சந்திராவை கொலை பண்ண பார்த்துருப்பாங்களா, அதில் அந்த 3 ஃபோட்டோவை வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் வந்து அவங்க எப்படி கொலை பண்ண பார்த்தாங்கிறத அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு இது அந்த வாட்டர் பாட்டிலை வச்சு ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. எப்போவும் எல்லோரும் ஃப்ரண்ட் சைடு பிடிச்சி பேக் சைடு தானே யாராவது கொலை பண்ண வந்தால் கொலை பண்ணுவாங்க. ஆனால் இதில் பேக் சைடை உடச்சி கொலை பண்ண பார்ப்பாங்க. அப்போ ஃப்ரண்ட் சைடு தானே நம்ம கைப்பிடி தான் உள்ளே இருக்கணும். ஆனால் சரத்சந்திராவை கொலை பண்ண பார்த்தோன்னா அப்படி பண்ண சரத்சந்திராவை கொலை பண்ண இடத்துல எல்லாமே விசித்திரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த ஃபோட்டோவை வச்சு ரொம்ப டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே கேபி வந்து சோபா சந்திரா படத்துக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு, நான் தாம்மா உன்னை ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் வச்சு கொன்னேன், என்னை மன்னிச்சிருமா, எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணலை, நான் தெரியாமல் தான் பண்ணேன், ஆனால் நீ எப்படியோ உன் பொண்ணை நீ ககன்கிட்ட அனுப்பி காப்பாற்றிட்ட, உன் பொண்ணை நல்லபடியாக காப்பாற்றிட்ட, உனக்கு ஏதாவது என் மேலே கோவம் இருந்துச்சுன்னா நீ என்னை தண்டிச்சிருமா, இல்லை நான் தெரியாமல் தான் செஞ்சேன், என்னை மன்னிக்கிறதும் தண்டிக்கிறதும் உன்னோட பொறுப்புமா, நான் உன் கையிலே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சுபச்சந்திரா படத்துக்கு முன்னாடி ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் சரத்சந்திரா ரூமில் கேபியோட அம்மா வந்து பாதுகாப்புக்காக இருக்காங்க. நைட் நேரத்தில் கேபி அம்மா வந்து தூங்கிட்டாங்க. சரத்சந்திராவும் அங்கே அன்கான்ஷியஸில் இருக்கார். அப்புறம் சரண் வந்து மெதுவாக கதவு திறந்து வரான். வந்துட்டு கிட்ட வந்து பார்க்குறான். ஓகே பாட்டி வந்து தூங்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சரத்சந்திரா கிட்ட போயிட்டு அந்த ஆக்சிஜன் இதை எடுத்து விட்டுறான். எடுத்து விட்டோன்னே அவங்க கேபியோட அம்மா வந்து முழிச்சிடுறாங்க. சரண் சரி நீங்கள் என்ன பண்ணுற அப்படிங்கும்போது அவன் திரும்பி எடுத்து வச்சிடறான். ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன், நீங்கள் சரத்சந்திரா மாமா எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்து ஆக்சிஜன்லாம் ஒழுங்காக போகுதான்னு பார்த்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு அப்புறம் அவங்க பாட்டிக்கிட்ட நீங்கள் போய் வெளியே தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, நான் இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இந்த சைடு வந்து காலைல வெடிஞ்சிருது. பூமி வந்து எந்திரிச்சிட்டு அவள் வந்து ரொம்ப ஐயோ இது என்ன ககனும் அவளும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு ஐயோ என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே, ஐயோ ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சிட்ருக்கான். உடனே அதுக்கு அடுத்து தான் வந்து அவன் நைட் நடந்ததெல்லாம் வந்து ககன் சொல்கிறான், இந்த மாதிரி நீ அன்கான்ஷியஸ் ஆகிட்டு அந்த மாதிரி யாரோ வந்து காப்பாற்றினாங்க, அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், யார் காப்பாற்றினான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிவிட்டு உடனே நீங்கள் கீழே தானே படுத்துருக்கணும், எதுக்கு என் பக்கத்தில் படுத்தீங்க அப்படின்றா. ஏய் நீ என்ன, நான் என்ன சின்ன குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு பூமி சண்டை போட்டுட்ருக்கா. உடனே நீங்கள் ஏன் என் பக்கத்தில் படுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்கா. நைட்டு உயிர் போகிற நிலமையில இருந்த உன்னை காப்பாற்றினதுக்கு எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு என்ன நடந்ததுன்னு சொல்கிறான். உடனே இதுதான் உண்மையா அப்படின்னு கேட்குறா. சத்தியமா, என் மேலே ஓ மேலே சத்தியமா, இல்லை என் மேலே சத்தியமா, இல்லை அம்மா மேலே சத்தியமா அப்படின்னு சொல்கிறான். ஓகே அம்மா மேலே சத்தியம் தான் நான் நம்புகிறேன் அப்படிங்கிறா. சரி வெளியே வராங்க. வெளியே வந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு
ஃபோட்டோஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்தோன்னே அவங்க வந்து பூமியை ரொம்ப கேவலமாக தப்பாக பேசுகிறாங்க. உடனே இப்படி தான் பேசுவீங்களா? இப்படி தான் நீங்கள் உங்கள் அம்மா, அப்பா, தங்கச்சி எல்லாம் இப்படி தான் பேசுவீங்களா? அப்படின்னு ககன் கேட்குறான். நீங்கள் ஆல்ரெடி சரச்சந்திரா கோமாவில் இருக்காங்க. நீங்கள் அவங்களோட எதிரி தான் ககன். நீங்கள் அவங்களோட இந்த ராத்திரி நேரத்தில் எப்படி ஒன்றா இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு பூமி ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. அவன் வந்து நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து இதெல்லாம் கேட்டு ரொம்ப அழுதுட்டு ஓடி போகிறா. திரும்ப அவனும் ககனும் பின்னாடி ஓடி வரான். அதுக்கடுத்து கார்கிட்ட வந்துடுறாங்க. கார்கிட்ட வந்து பூமி அழுதுகிட்டே இருக்கா. காருக்குள்ளே அப்போ வந்து கீ இருக்குது. கீ இருந்தோன்னா வா பூமி போகலான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறான். காரில் அழுதுகிட்டே இருக்கா. நீ இப்போ எதுக்கு அழுகிற? விழு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் யார் பண்ணான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அபூர்வான்னு நினைக்கிறான். ககன் வந்து பூமிக்கு தைரியம் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ வந்து வம்ஷி வீட்டில் வந்து பிரச்சனை ஆகுது. என்னென்னா வம்ஷி வந்து அந்த சைட் இன்ஜினியர் திரும்ப வீட்டுக்கு வராங்க. இன்றைக்கி பணம் கொடுக்கலாம், இன்றைக்கி நல்ல நாள், முகூர்த்த நாள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. வம்ஷி இதை கேட்டு ஐயோ இது ஏதாவது குட்டையை குழப்பணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி தானே பணம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டையை குழப்பறான். அன்றைக்கி நான் எப்படா பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பணம் கொடுத்தாங்களான்னு சொல்லிட்டு அந்த சைட் இன்ஜினியர் வந்து வெளியே போயிடுறான். உடனே அன்றைக்கி நான் எப்படா பணம் கொடுத்தேன்னா அவங்க அம்மாவும் வம்சியோட அம்மாவும் வெளியே வந்து அன்றைக்கி தானே என்கிட்ட பீரோல் சாவி வாங்கி அன்றைக்கி வந்தப்போ எடுத்து கொடுத்தீங்க, இப்போ எதுக்கு இன்னொரு வாட்டி பணம் கொடுக்கணும் அப்படின்னு நான் எப்போ அன்றைக்கி கொடுத்தேன் அப்படின்ட்டு அவன் ரொம்ப குழம்பி போயிருக்கான் வம்சி அப்பா வந்து. உடனே அவன் வம்சி வந்து இதை வேறு மாதிரி அவங்களுக்கு வேறு யாரோ ஒருத்தரோட ஆஃபர் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி வந்து பிரச்சனையாக்குனோன்னே பணத்தை எண்ணி பார்த்துடலாம் வாங்க அப்படின்னோன்னா அதில் ஒரு பேக் தான் இருக்குது. என்ன அப்போது காணும் காசெல்லாம் காணும், எங்கே போச்சு அப்படின்னு வம்சி அவன் வந்து தேடிட்டு இருக்கா. சரி நீங்கள் 2 பேரும் வெளியே போங்க, நான் விசாரிக்கிற வேண்டிய விதத்தில் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு போட்டு அடி அடின்னு அடிக்கிறா. வம்சியோட அம்மா வம்சியோட அப்பாவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறா. அடித்ததுன்னா அவன் வலி தாங்க முடியாமல் கதவை திறந்துட்டு வெளியே ஓடிடா. நீ எங்கே வெளியே ஓடினாலும் நீ வீட்டுக்கு வந்து தான் ஆகணும், இருக்கட்டும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வம்சியோட அம்மா வந்து கோவப்படுறா. இங்கே வந்து சரண் வந்து நயனிட்ட வந்து பேசுகிறான். என்ன சொல்கிறான்னா, நான் அன்றைக்கி போனது உண்மை தான், அன்றைக்கி என்னால் சொல்ல முடியலை, ஆனால் இன்றைக்கி இந்த இடத்துல என்னால் சொல்ல முடியும். அன்றைக்கி வீட்டில் எல்லோரும் இருந்தாங்க, அதனால் நான் உண்மையாக சொல்ல இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா மேலே அவங்க வீணாக பழி போட்டிருந்தாங்க. எங்கள் அப்பா அதை எடுக்கலை, நான் சொல்கிறதுக்கு தான் போனேன். ஆனால் அப்போ கூட மாமா என் மேலே என்ன நம்பவே இல்லை, என்ன சீப்பேனுங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக நடத்துனாங்க அப்படிங்கிறது அன்றைக்கி நடந்த உண்மையெல்லாம் வந்து நயனிக்கிட்ட அவன் சொல்லிகிட்டு இருக்கான். ககன் வந்து பூமிக்கு தைரியம் சொல்லிகிட்டு இருக்கான் காரில் வரையில். உன்னை மர்டர் பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும்னா பூமி சொல்கிறா அபூர்வா தான். அவளுக்கு நான் இன்றைக்கி ஒரு வார்னிங் கொடுக்குறேன். இன்றைக்கி வீட்டில் வந்து உன்னை வீட்டில் வந்து விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு மாதிரி ககன் வந்து பூமிக்கிட்ட சொல்கிறான். இங்கே வந்து அவன் ஏசிபி நயனிக்கிட்ட வந்து சரி வந்து பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து அவங்க சாரதா குடும்பத்தில் இருந்தால் கூட எங்கள் அப்பா சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. நீங்கள் பிரித்து வச்சு இப்போ அடுக்கடுக்காக நீங்கள் வந்து அவமானத்தை மட்டும் தான் கொடுத்துட்டே இருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிடுங்க. எங்கள் அப்பாவும் நாங்களும் சந்தோஷமாக வெளியே போகிறோம். எப்படி கூடயே வச்சு எங்களை அவமானப்படுத்தாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணி பேசுகிறான். பேசிட்டு இதுதான் நான் அன்றைக்கி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஏசிபி நயனி கிட்ட சொல்கிறேன். ஏசிபி நயனி வந்து இதை நீங்கள் நம்புறீங்களா ராஜேந்தர் அப்படின்னா, நான் கொஞ்சம் நம்புகிற மாதிரி இல்லை, ஆனால் நம்பலாம், கொஞ்சம் நம்பிக்கையாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அதுக்கடுத்து சரி நீ இவ்வளோ தூரம் நீ கரெக்டாக சொல்லியிருக்க, இதுக்கடுத்து நீ கொலை பண்ண முயற்சி பண்ணிவிட்டு அதை ஏன் நீ இப்போ மறைச்சிருக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஏசிபி நயனி கேட்குறா. நான் கொலை பண்ணிட்டு நான் ஏன் இதே ஊரில் இருக்கணும், நான் போயிடலாமே தப்பிச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். சரி நீங்கள் போகலாம் அப்படின்னு வந்து ஏசிபி நயனி வந்து சரிக்கிட்ட சொல்கிறா. இந்த பூமியை கூட்டிகிட்டு சரச்சந்திரா வீட்டுக்குள்ளே வரான். அப்போ வந்து மாடிப்படியிலேருந்து மருதாணி இலை, நக்ஷத்ரா, அபூர்வா எல்லோரும் இறங்கி வராங்க. இன்னும் ஏன் நியூஸ் வரல பூமி செத்து போயிட்டான்னு, நியூஸ் எதுக்கு செக் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கடுத்து மருதாணி படி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறான். அங்கே பாருமா ஹீரோ மாதிரி வராவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து உள்ளே வரான். உள்ளே வந்தோடனே என்ன அபூர்வா, ககன் வந்து அபூர்வா பார்த்து கேட்குறான், என்ன அபூர்வா ஷாக் ஆகிட்டியா அப்படிமா. நான் ஏன் ஷாக் ஆக போகிறேன், மற்றவங்களுக்கு தான் நான் ஷாக் கொடுப்பேன், நான்லாம் எப்போ ஷாக் ஆக மாட்டேன் அப்படிமா. அவங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படிமா. மருதாணி பட்டி அவகிட்ட என்ன நீ தனியாக பேச போகிற அப்படி இப்படின்னு கேட்பா. தனியாக பேசணும், இல்லை நீ உங்ககிட்ட தனியாக பேசணும், இல்லை நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொல்கிறேன் அப்படிங்க. இல்லை சரிப்பா அப்படின்னு ரூமுக்கு கூப்பிட்றா. உடனே அதுக்கடுத்து ரூமில் வச்சு சொல்கிறேன், நீ ஒரு நாள் காப்பாற்றிட்டா நீ ஹீரோ ஆகிடுவியா, நான் இன்றைக்கும் அவளை கொல்ல பார்ப்பேன், நாளைக்கும் அவளை கொல்ல பார்ப்பேன், அப்போ யார் காப்பாற்றுறா நான் பார்க்குறேன் அப்படிமா. நல்லா பேசு இன்னும் நல்லா பேசு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அவன் வந்து ஒரு வீடியோ எடுத்து காட்டுவான். நக்ஷத்ரா வந்து இன்றைக்கி நைட்டு என் மம்மி வந்து பூமியை கொன்றுவாங்க அப்படிங்கிறத வந்து அவன் வீடியோ எடுத்து வச்சுருப்பான். நீ ஒரு வேளை கொன்னன்னா நான் இதை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருவேன், லாக்அப் தான் அப்படின்னு ரொம்ப சொல்கிறான். கம்மிங் வீடியோஸோட ரிவ்யூஸ் பார்க்கணுன்னா சீரியல் கோட்டை ரிவ்யூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ.